தஸ்மிமா பானு, ஒடிசா மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி 78 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியதை அடுத்து இன்று புவனேஸ்வரில் சட்டமன்ற உறுப்பினர்களின் குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மேலிட பார்வையாளர்களாக ராஜேந்திர சிங் மற்றும் பூபேந்தர் யாதவ் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். முதலமைச்சரை முன்னிறுத்தாமல் தான் பாரதிய ஜனதா கட்சி ஒடிசாவில் தேர்தலை சந்தித்தது. இருந்த போதிலும் இந்த சட்டமன்ற குழு தலைவராக மோகன் சரண் மஜ்ஜி தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மோகன் சரண் பஜ்ஜி 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். மோகன் சரண் மஜ்ஜி ஒடிசாவின் புதிய முதலமைச்சராக தேர்வாகி நாளை அவர் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறதாக தெரிய வருகிறது. 53 வயதான மோகன் சரண் மஜ்ஜி பழங்குடி இனத்தை சேர்ந்தவர். ஒடிசா மாநிலத்தில் பழங்குடியின சட்டமன்ற உறுப்பினரை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள். ஒடிசா மாநில சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை அங்கு பாரதிய ஜனதா கட்சி 78 இடங்களில் வெற்றி பெற்றது. ஆட்சியில் இருந்த நவீன் பட்நாயக் தலைமையிலான பிஜு ஜனதாதளம் கட்சி 51 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. காங்கிரஸ் கட்சி 14 இடங்களில் வெற்றி பெற்ற சூழ்நிலையில் மோகன் சரண் மஜ்ஜி ஒடிசா மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக தேர்வாகி இருக்கிறார். இன்று நடைபெற்ற சட்டமன்ற குழு உறுப்பினர்களின் கூட்டத்தில் அவர் சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து அங்கு ஒடிசாவின் புதிய முதலமைச்சராக பழங்குடி இனத்தை சேர்ந்த மோகன் சரண் மஜ்ஜி தேர்வு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ளார். பானு, விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.